ஈரோடு பரப்புரை கூட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப கேவலமான பார்வையாக தான் இருக்குது. ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. தூய ஆட்சி தருவான் அப்படின்னு சொல்கிறான் விஜய். ஆனால் எஸ்ஐஆரை பற்றி பேச மாட்டான். திருப்பரங்குன்றத்தில் சங்கிங்க பண்ணுற கலவரத்தை பற்றி பேச மாட்டான். டீலிமிட்டேஷனை பற்றி பேச மாட்டான். இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பிஜேபி பண்ணுற அயோக்கியத்தனத்தை பற்றி பேச மாட்டான். பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படுது, மாநில நிதி பகிர்வுக்கு எதிராக செயல்படுது, மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுது, மாநில மொழிக்கு எதிராக செயல்படுது. இதை பற்றியெல்லாம் அவன் கண்டிக்காமல் பங்களாக்குள்ளே பூந்துன்னு உட்காந்துன்னு இருப்பான். இவன் தூய அரசியல் தருவான்னு நான் நம்பணுமா? களத்தில் நின்று இருக்கிறான், பேசி இருக்கிறான், மக்களோட மக்களாக பயணம் பண்ணி இருக்கிறான்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இவன் தூயாட்சி தருவான்னு சொல்கிறதுக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்க. மைக்கை போட்டு கேட்குறாங்க, தலை தெறிக்க ஓடுறான். 30 நாள் பங்களா விட்டு வெளியிலேயே வரல அவன். இப்போ இவன் தூயாட்சி தருவானாமா? சார், இல்லாதது ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இது வரைக்கும் பண்ணாதது ஏதாவது சொல்லுங்க சார். பல பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறான். இருக்கிற திட்டத்தையே நான் திருப்பி செய்வேன்றான். இவன் தூயாட்சி தருவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க ப்ளீஸ். நானுமே கேட்குறேன். ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் சார். அந்த கட்சியில் இருக்கவங்ககிட்ட போய் கொள்கை என்னன்னு கேளுங்களேன். விஜயை சிஎம் ஆக்குறதுன்றவங்க உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டால் சொல்ல தரல. ஏன்னா அவன் சொல்லலை, அவன் இது வரைக்கும் பேசலை. அவன் என்னைக்காதான் அவனுடைய கொள்கையை பற்றி விரிவாக பேசியிருக்கானா? அவன் எதுக்கு மேடை போடுறான்? வைக்க புச்ச திமுகவை 4 குத்தி திட்டிட்டு பங்களாக்குள்ள போய் உட்காந்து தனக்கு ரசிகர்களா இருக்கக்கூடியவர்களையும் ஒருங்கிணைத்து அதன் மூலியமாக ஓட்டு பொறுக்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு அதிகார பசி நிறைந்த ஒரு சைக்கோபாத்து தான் விஜய். இல்ல, நீ என்ன அரசியல் பண்ண வந்திருக்கன்னு நான் கேட்கிறேன். திமுக வெறுப்பு தான் இங்க காலமா திமுக உருவானதுல இருந்தே பார்ப்பனியம் விதைச்சுக்கிட்டு இருக்க. அதே தானே நீயும் கையில எடுக்கிற, அதே வாந்தியை தானே நீயும் நக்கிறன்னு நான் கேட்கிறேன். சார், இவன் எதுவும் சார் அந்த 10 நிமிஷம் வரான் சார், எழுதி கொடுத்ததா படிக்கிறான் சார், போயிடுறான் சார். இவன் அரசியல்வாதியான்னு நான் கேட்குறேன். எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டான். உள்ள புந்துன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். கேள்வி கேட்டால் என்னை பற்றிலாம் நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு அழுகுறான் மேடையில் ஏறி. என்ன ஏன் கேட்குறீங்க நான் இப்படி தான் பேசுவேங்கிறான். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம் தோழர். தாவேகாவுடைய மக்கள் பரப்புரை கூட்டம் நேற்று ஈரோட்டில் நடந்துச்சு. வழக்கத்திற்கு மாறாக, அதாவது 11 to 1 தான் பெர்மிஷன். ஆனால் விஜய் கரெக்டாக ஷார்ப்பாக டயத்துக்கு வந்துட்டார். 1 மணி இல்லை 12:30க்கே முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிட்டாங்க. அதில் வழக்கம் போல் திமுகவுடைய விமர்சனங்கள், குறிப்பாக ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் என்ன சொன்னாங்களோ அதே நானும் சொல்கிறேன், ரொம்ப கத்தி சொல்கிறேன், திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. பெரியார் பேரை சொல்லிட்டு கொள்ளையடிக்காதீங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை அடுத்தடுத்து முன் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, களத்தில் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேச மாட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முறையில் நேற்று பேசியிருக்கிறாரு. அவருடைய அந்த ஈரோடு பரப்புரை கூட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ரொம்ப கேவலமான பார்வையாக தான் இருக்குது. ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் அந்த கேள்வியில் அவர் தூய சக்தி, இவங்க தீய சக்தின்னு சொன்னது, பெரியாரின் பெயரை சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்காதீங்கன்னு சொல்கிறது, தயவு செய்து களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேச மாட்டேங்க. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்க. வச்சுட்டு இப்போ அவர் என்ன பண்ணணும்னு வந்திருக்காரு? தூய ஆட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாரம்மா. அவர் தூய ஆட்சி கொடுப்பாருன்னு நான் எப்படி நம்புறேன்? எந்த அடிப்படையில் நான் நம்புறதுன்னு நான் கேட்குறேன். தூய ஆட்சி நீ கொடுக்க போற அப்படின்னா நீ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கணும்ல. தூய ஆட்சி கொடுப்ப அப்படின்னா நம்புறதுக்கு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே, உன்னை நம்ப முடியலையே, எதுலையுமே உன்னை நம்ப முடியலையே, அப்புறம் எப்படி நீ தூய ஆட்சி கொடுப்பேன்னு கொஞ்சமாவது சிம்டம் இருக்கணும்ல, சிக்னல் இருக்கணும் இல்லைங்க. இவனால் பல ப்ரொடியூசர் அழிந்திருக்கிறார்கள். இவனால் கரூர் கூட்டத்துக்கு 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இவன் நடத்திய கூட்டத்தால் MSME சின்ன சின்ன ரோட்ல கடை வச்சிருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவனால், இவனுடைய கம்பெனியினால் மற்ற ஹீரோயின்ஸ் பாதிக்கப்படுகிறார்கள். டீம் வச்சு செட் பண்ணுறான் நெகட்டிவிட்டியை பரப்புறதுக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் சொல்கிறேன். தூய ஆட்சி இவன் கொடுப்பான்னு நான் எப்படி நம்புவது? அதற்கு என்ன ஆதாரம் இருக்குது? என்ன நீங்கள் இது பாருங்க, இதாங்க ப்ரூஃபு. இவ்வளோ வருஷம் இதெல்லாம் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ப்ளீஸ். உங்ககிட்ட நான் கேட்குறேன். செங்கோட்டையன் தான் சொல்லியிருக்கிறாரு, வருஷத்துக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்காக வருவார், தூய ஆட்சி தான் கொடுப்பாரு. இதுக்கு பேர் தான் தூய ஆட்சியாமா? இது தெரியாம போச்சே. வருமானத்தை விட்டுட்டு அரசியலுக்கு அது தூய ஆட்சி. டெஃபினிஷன் நல்லா இருக்குதுல்ல? ஐயோ, அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் தூய ஆட்சி கொடுக்கல செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும். அதானே? இன்னும் நடிச்சுன்னு தானே இருக்கிறான் அரசியலுக்கு.
சார் தூய ஆட்சி ஒரு கொடுப்பேன். நான் திரும்பவும் கேட்குறேன், இவன் தூய ஆட்சி எப்படி கொடுப்பான்? ப்ரூஃப் சொல்லுங்க. வாங்கின காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு கோர்ட்டில் போய் கேஸ் போடுறான். ஆமாம் 15 கோடி ரூபா நான் வந்து கேஷாக தான் வாங்கினேன், நான் அதை கணக்கில் காட்டலை, இப்போ நான் அதை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய ஃபேன்ஸுக்கிட்ட, அதாவது எனக்கு பாலாபிஷேகம் பண்ணி கட் அவுட் வைக்கிறதுக்கு நானே தான் செலவு பண்ணினேன் அப்படிங்கிறான். பினாமி பேரில் ஸ்கூல் கட்டி வச்சிருக்கிறான். வெறுப்பு அரசியலை விதைக்கிறான். சொன்ன டைமுக்கு வரமாட்டேங்கிறான். அதான் நேத்து வந்துட்டாரு, சொன்ன டயத்துக்கு வந்துட்டு நீங்க சொன்ன டயத்துக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. 41 உயிரை குடிச்ச பிறகு உனக்கு புத்தி வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாடிஸ்ட் மாதிரி வண்டிக்குள்ள உட்காந்துன்னு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருந்தேன். இவன் தூய ஆட்சி தருவான். தூய ஆட்சினா முதல்ல என்ன சார் சொல்லுங்க? தூய ஆட்சி தருவான் அப்படின்னு சொல்றான் விஜய். ஆனா எஸ்ஐஆரை பத்தி பேச மாட்டான், திருப்பரங்குன்றத்துல சங்கிங்க பண்ற கலவரத்தை பத்தி பேச மாட்டான், டீலிமிட்டேஷனை பத்தி பேச மாட்டான், இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல பிஜேபி பண்ற அயோக்கியத்தனத்தை பத்தி பேச மாட்டான். பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படுது, மாநில நிதி பகிர்வுக்கு எதிராக செயல்படுது, மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுது, மாநில மொழிக்கு எதிராக செயல்படுது. இதை பத்தியெல்லாம் கண்டிக்காம பங்களாக்குள்ள பூந்துன்னு உட்காந்துன்னு இருப்பான். இவன் தூய அரசியல் தருவான்னு நான் நம்பணுமா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இந்த மாநிலத்தினுடைய ஒரு பிரச்சனைக்காக அவன் குரல் கொடுத்திருக்கிறான், வந்து போராடி இருக்கிறான், களத்தில் வந்து நின்று இருக்கிறான், பேசி இருக்கிறான், மக்களோட மக்களாக பயணம் பண்ணி இருக்கிறான்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இவன் தூயாட்சி தருவான்னு சொல்றதுக்கு 41 பேர் செத்து போயிட்டாங்க, மைக்கை போட்டு கேட்குறாங்க, தலை தெறிக்க ஓடுறான். 30 நாள் பங்களா விட்டு வெளியிலேயே வரல அவன். இப்போ இவன் தூயாட்சி தருவானாமா? இவனால மக்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, அதையும் அவன் தார்மீக பொறுப்பு ஏத்துக்கல, அதுக்கு மன்னிப்பும் கேட்கல, அதுக்கு உடனடியா வந்து பேசவும் செய்யல, கூண்டோட காணாம போயிட்டாங்க. இவன் எப்படி சார் தூய ஆட்சி தருவான்? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எப்படி அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் வீடு, வீட்டுக்கு ஒரு காரு, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் டிகிரி படிக்கணும், வருமானத்தை நிரந்தரப்படுத்தணும், அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பண்ணி அதுக்கான ப்ரூஃபு, நம்பர்ஸ், டேட்டாவோட ரிசல்ட்டும் காமிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களே. அப்புறம் நீ என்ன பெருசாக வந்து பிடுங்க போகிற ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்போம்ல. அப்போ நீ சொல்லு, பதில் சொல்லு. இப்போது ஒவ்வொரு குடும்பத்திலையும் திமுக கொண்டு வந்த திட்டங்களால் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க, ரைட்டா? ஹையர் எஜுகேஷனு இங்கே டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரைட்டா? அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ் எஜுகேஷன் மக்களுக்கு வரணுங்கிறதுனால நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. தொழில் துறையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க, தொழில் முதலீடு, ஒரு சிறு குறு தொழிலை வளர்க்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடுங்கிறது ரிசல்ட்டில் தெரியுது. ஒன்றிய அரசினுடைய டேட்டா கொடுக்கும் பொழுது தொழில் செய்வதற்கு உகந்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு டாப்பில் இருக்குது. இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரு திட்டத்தோட வரேன்னு அவனை ஏதாவது சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு வேலை, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இல்லாத ஸ்கீமா? வீட்டில் ஹையர் எஜுகேஷன் முடிக்கணும், வீடுக்கு வந்து ஒரு வீடு எல்லாருக்கும் வீட்டு வசதி வாரியத்தில் வந்து யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அப்ளை பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறது, பட்டா இல்லாதவங்க பட்டா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு. சார் இல்லாதது ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். இது வரைக்கும் பண்ணாதது ஏதாவது சொல்லுங்க சார். பல பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறான். இருக்கிற திட்டத்தையே நான் வந்து திருப்பி செய்வேன்றான். அப்புறம் எப்படி தூய ஆட்சி தருவான்? இவன் தூய ஆட்சி தருவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க ப்ளீஸ். நானுமே கேட்குறேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். வருமானத்தை விட்டுட்டு வர்றதான் தூய ஆட்சின்னு ஒருத்தன் சொல்லிட்டு 15 கோடி ரூபாய் நான் கேஷில் வாங்கி வச்சுக்கிட்டேன், ஆமான கணக்கு காட்டலன்றான். காசு வாங்கி பதவி போட்டுட்டு இருக்காங்க தாவேக்கால. பதவி கிடைக்காதவங்க வெளியில நின்று போராடிட்டு இருக்காங்க. அப்புறம் இவன் எப்படி சார் தூய ஆட்சி கொடுப்பான்? அவன் கட்சியில் அதான் நடந்துகிட்டு இருக்கு. கட்சி பெண்களையே வெளியில வந்துட்டு அசிங்கமா பேசுற வேலையை தானே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் சொன்னது. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்கள் கட்சியை வந்து குறை சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சொல்லிட்டு வெளில வந்துட்டா டீமை வச்சு ஆபாசமா அசிங்கமாலாம் போட்டோ போட்டுட்டு இருக்கிறாங்க, திட்டிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமா சார்? ரொம்ப சிம்பிளா கேட்குறேன். இவனுக்கு எந்த அளவிற்கு இவன் வந்து ஒரு சைக்கோ பார்த்து ஒரு மிக மோசமான, எப்படி சீமான் மாதிரி விஜயும் ஒரு ஒரு இந்த சமூகத்திற்கு ஆபத்தானவன் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எல்லாரும் வாரிசு வாரிசுன்னு இவன் சொல்றான், ஒரே குடும்பமான்றான், மன்னர் குடும்பமானா இவங்க பேசுறாங்கல்ல. நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேன், டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம் அரசியல்ல இருக்கு. மக்களுக்காக போராடி இருக்காங்க, மக்களுக்காக வந்து குரல் கொடுத்துருக்காங்க, மக்களோட போராட்டத்தில் கடந்து ஜெயிலுக்கு போயிருக்காங்க, இழப்புகளை சந்திச்சிருக்காங்களா? ஆமா, இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க.
அவருடைய குடும்பம் இவ்வளவு இழப்புகளை செஞ்சிருக்கு. அவர் வந்து தாமதமாக தான் அரசியலுக்கே வராரு உதயநிதி ஸ்டாலின். அவரும் வந்து மக்களுக்காக இப்போ போராடுறாரு. அவருடைய குடும்பமும் மக்களுக்காக போராடிச்சு. இப்போ அவங்க வந்து உங்களுக்கு உழைக்கிறதுக்கு கண்டினியூஸாக வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறதுல ஒரு பொருள் இருக்கு. டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் உழைச்சிருக்கிறாரா? உழைக்கிறார். அவங்க குடும்பம் உழைச்சதா எங்களுக்காக? ஆமாம், அவங்க குடும்பமும் எங்களுக்காக உழைச்சது. அவங்க தான் எங்களுக்கான சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் விஜயோட குடும்பத்தில் யாராவது மக்களினுடைய போராட்டத்துக்கு கூட நின்னாங்களா? மக்களுக்காக ஏதாவது களத்துக்கு வந்தாங்களா? மக்களுக்காக ஏதாவது சிறைக்கு சென்று இருக்கிறாங்களா? மக்களுடைய உரிமைக்காக ஏதாவது வந்து போராட்டம் பண்ணி இருக்கிறாங்களா? குடும்பமும் பண்ணலை. விஜய் பண்ணியிருக்காரா இது வரைக்கும்? விஜயும் மக்களுக்காக இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. விஜயினுடைய குடும்பமும் இது வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ணலை. ஆனால் நான் கட்சி தொடங்கிட்டேன், என்னை சிஎம் ஆக்குங்கன்னு விஜய் சொல்கிறான்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும், எவ்வளோ வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு குரூர சிந்தனை இருக்கணும். ஏன்னா நீ எங்களுக்காக என்றைக்குமே நீ உழைச்சதே இல்லை, எங்களுக்காக குரல் கொடுத்ததே இல்லை. கட்சி தொடங்கினதுக்கப்புறம் ஏன்டா எஸ்ஐஆருக்கு பேச மாட்டேங்கிற, ஏன்டா ரீஎலிமினேஷனுக்கு பேச மாட்டேங்கிற, ஏன்டா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் அகைன்ஸ்டாக வந்து பிஜேபி இருக்குதே, நம்மளுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றியும் பேச மாட்டேங்கிறான். கம்முனே பங்களாக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கிறான். ஆனால் தூய அரசியல் கொடுப்பேன், தூய ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிறானே, அசிங்கமா இல்லையா அவனுக்குன்னு நான் கேட்குறேன். பதில் சொல்கிறாருல, உங்ககிட்ட இருக்கிறது கொள்ளையடிச்ச காசு, எங்ககிட்ட இருக்கிறது இவ்வளோ மாசு அப்படின்னு. அந்த கொள்ளையடிச்ச நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் போகிறீங்க, திடீர்னு அங்கே ஏதோ ஒரு திருடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்கணுமா இல்லையா? சார் இவர் திருடுறாங்க சார், நான் பார்த்தேன் சார், இதான் சார் ஆதாரம்னு நான் சொல்லணும்ல. நான் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன்னா நீங்கள் கொள்ளையடிச்ச, நீங்கள் திருடின காசில் நான் பங்கு கேட்குறேன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? நீங்கள் திருடினதை நான் பார்த்தேன், நீங்கள் திருடுனீங்கன்னு நான் சொன்னேன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், புகார் கொடுக்கணும், அதுக்கான ப்ரூஃபை கொடுக்கணும், உங்களை தூக்கி உள்ளே வைக்கணும். நீங்கள் திருடுனீங்கன்னு நான் சும்மாவே சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன்னா உங்ககிட்டேருந்து எனக்கு கமிஷன் வரல, அதனால நான் உங்கள் மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். இப்போ விஜய் வந்து இவங்க கொள்ளடிச்சாங்கன்னா ஏன் இவர் போய் இன்னும் கோர்ட்டில் கேஸ் போடாமல் இருக்கிறாரு? பங்களாக்குள்ளே என்ன பிடுங்குறாருன்னு அப்போ கேட்போம்ல. நீ கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னதுனால நீ என்ன பிடுங்கிட்டு இருக்கன்னு நான் கேட்குறேன். உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் போய் கேஸ் போடுற வேண்டியதானே? அதை போடாமல் இவனுடைய ரசிகர்களை நிற்க வச்சு இப்படி பேசுகிறான்னா என்ன அர்த்தம்னா ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்குறான். இவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை பிறழ்வற்ற கும்பலை உருவாக்குறான். அங்கே வரவங்க சொல்கிறாங்களே, குழந்தையோட ஏமா வரீங்க, குழந்தையோட வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா பரவாயில்லைங்க, அதெல்லாம் எப்படிங்க வராமல் இருக்க முடியும்? இன்னொருத்த சொல்கிறாரு, உயிரே போனாலும் பரவாயில்ல அவன் வருவான் அப்படின்றார். அப்போது சீமான் எப்படி ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்கணும், அதே மாதிரி விஜயும் ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்கணும். பிஜேபியாக தான் பண்ணுதானா? ஆமாம், பிஜேபியாக தான் பண்ணுது. ஒரு கல்ட்டு கும்பலை உருவாக்கிக்கிட்டு இருக்கான் சார். அந்த கட்சியில் இருக்கவங்ககிட்ட போய் கொள்கை என்னன்னு கேளுங்களேன். விஜயை சிஎம் ஆக்குறதுன்றவங்க உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டால் சொல்ல தரல. ஏன்னா அவன் சொல்லலை, அவன் இது வரைக்கும் பேசலை. அவன் என்னைக்காதான் அவனுடைய கொள்கையை பற்றி விரிவாக பேசியிருக்கானா? அவன் எதுக்கு மேடை போடுறான்? பைக்கை பிடிச்சா திமுகவை 4 திட்டிவிட்டு பங்களாக்குள்ளே போய் உட்காந்துக்கணும். அப்போது களத்தில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களையும் தனக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களையும் ஒருங்கிணைத்து அதன் மூலியமாக ஓட்டு பொறுக்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு அதிகார பசி நிறைந்த ஒரு சைக்கோபாத்து தான் விஜய். அவருடைய அந்த யுக்தியை மாற்றிருக்கிறார்ல. ஜெயலலிதா எப்படி, எம்ஜிஆர் எப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினாரோ, திமுக ஒரு தீய சக்தி, அதை ஒழிச்சாவுன்னு சொல்லி அந்த பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்களோ, அதே போல இப்போ விஜயும் அதை முன்னெடுக்கிறாருல. இல்லை, நீ என்ன அரசியல் பண்ண வந்திருக்கேன்னு நான் கேட்குறேன். திமுக வெறுப்பு தான் வந்து இங்கே காலமாக திமுக உருவானதுலேருந்தே பார்ப்பனியம் விதைச்சிக்கிட்டு இருக்கு. அதே தானே நீயும் கையில் எடுக்கிற, அதே வாந்தியை தானே நீயும் நக்கிறன்னு நான் கேட்குறேன். திமுக வெறுப்பு தான் அரசியல்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கானா? அவன் கல்ட்டு கும்பலை தான் சார் உருவாக்குறான். அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. இவன் எதுக்கு வரான்? திமுக எதிர்க்கிறதானா? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அகற்றிட்டு இவன் இங்கே வரணும்னு ஆசைப்படுறான். அதானே விஜயோட ஆசை? அதிகாரத்துக்கு வரணுங்கிறதான் அரசியலா? வந்துட்டு நீ என்ன பண்ணுவேங்கிறதானே அரசியல். அதை நீ பேச மாட்டேங்கிறியே, நீ எப்படி நொட்டிடுவ? அங்கதான் நிதியை அவன் பிடுங்கி வச்சுட்டு இருக்கானே ஒன்றிய அரசு. வரி விதிக்கிற உரிமை எல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட தானே இருக்கு. அதை எதிர்த்து இவன் என்னைக்காவது பேசியிருக்கானா? அதை பற்றி பேசியிருக்கானா? அவன் ரசிகர்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லி தரானா? சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த ரசிகர்களை அறிவுப்படுத்தி விட்டால் அவன் பின்னாடி இவங்க நிற்க மாட்டாங்க. உண்மையாகவே விஜயனுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தினால் விஜய்க்கு தெரியும் நம்ம பின்னாடியே நிற்க மாட்டான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் தான் அவன் 2000 ரூபா டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து பார்க்குறான். அறிவு வந்துச்சுன்னா ஒரு படத்துக்கு 2000 ரூபா ஓப்பனிங்லேயே வந்து கொடுத்தே அவனா பார்ப்பானா? அப்போது இவங்க மக்காவே இருக்கணும்னு நினைக்கிறனால தான் இவன் வந்து இங்கே வந்து டைலாகெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அரசியல் பண்ணலை சார். நான் ஒன்று கேட்குறேன், ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை அப்படின்னா ஒவ்வொரு சிக்கல் வரும் பொழுதும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
அதை இவன் பண்ணவே மாட்டேங்கிறான் சார். அவன் கூட்டம் போடுற அன்னைக்கு மட்டும்தான் சார் வரான், 10 நிமிஷம் பேசுறான் சார். அதுக்கப்புறம் அவனை என்னைக்காவது நீங்க அரசியல் களத்துல பாத்திருக்கீங்களா விஜய? பத்திரிகையாளர்களை என்னைக்காவது சந்திச்சு உட்கார வச்சு என்ன ஏதுன்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானா? நாங்கள் கட்சி தொடங்குறோம், எங்கள் கட்சியினுடைய பேர் இது, இதனுடைய விளக்கம் இது, எங்கள் கொள்கை இது அப்படின்னு ஏதாவது விளக்கம் கொடுத்துருக்கானா? பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கானா? சரி, இவன் எதுவும் சார் அந்த 10 நிமிஷம் வரான் சார், எழுதி கொடுத்ததை படிக்கிறான் சார், போயிடுறான் சார். இவன் அரசியல்வாதியான்னு நான் கேட்குறேன். எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டான், உள்ள பூந்துன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். கேள்வி கேட்டால் என்னை பற்றிலாம் நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு அழுகுறான் மேடையில் ஏறி. என்ன ஏன் கேட்குறீங்க, என்ன ஏன் கேட்குறீங்க, நான் இப்படி தான் பேசுவேங்கிறான். கேள்வி கேட்டால் அழுகுறான் சார். அவனை போய் நீங்கள் தூய ஆட்சி தருவான்னு அதில் விட அவர் மக்கள்கிட்ட அவங்களுடைய ரசிகர்கள்கிட்ட கேட்டா இருப்பாங்க, கூட இருப்பீங்களா, விட்டுற மாட்டீங்கல்ல. ஏன்னா அவனுக்கே தெரியும் இவர்கள் நம்ம இதே அந்த அந்த ஒரு பிம்பத்துல தான் அவன் நின்றுட்டு இருக்கான் சார். ஒரு நடிகருங்கிற பிம்பத்துல தான் நின்றுட்டு இருக்கான். அவங்க ரசிகர்களாக இருக்கிற வரைக்கும் இவன் நடிகர். இவன் அரசியல்வாதி ஆகிட்டா அவங்க தொண்டர்களா ஆகணும். அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு. அதனால விட்டு போயிடாதீங்க, உங்களை நம்பிதான் வந்திருக்கேன், எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க, விட்டுறாதீங்கன்னா எந்த ஒரு சிக்கலுக்கும் நான் உங்களோட வந்து நிக்க மாட்டேன். நீங்க என் கூட்டத்துக்கு வந்து உயிரே போனாலும் உங்களோட நான் நிக்க மாட்டேன், ஓடி போயிடுவேன். ஆனா நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி அழுகுறான் சார். அப்புறம் நேற்று சம்பந்தமே இல்லாம சிவகார்த்திகேயன் எல்லாம் உள்ள இழுத்துருக்கிறான். அப்ப அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு. யாருக்கு பயம் இருக்கும்? தன்னை பற்றியும் தன்மையில ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்கான்னா அவன் அரசியல்வாதியே இல்லை சார். அதனால தான் சார் பயப்படுறான் விஜய். அதனால தான் வந்து சினிமா டைலாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க ரசிகர்களாக மட்டுமே இருக்கணும்னு நினைக்கிறான். அவனை தொண்டர்களாக அவன் மாற்றணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா இவனே அரசியல்வாதியாக இன்னும் மாறலை. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அவன் வந்து விளக்கம் கொடுத்துருக்கான். என்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு இது, நான் இதை பற்றி இப்படி சொல்கிறேன், ஏதாவது பேசியிருக்கானா? எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஏன் அவன் வெளியில் வர்றதுக்கு பயப்படுறான்? முதல்ல அதை சொல்லுங்கள். ஏன் பங்களாவை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான் விஜய்? பயப்படுறான். பத்திரிகையாளர்களையோ மக்களையோ செயல்பாட்டாளர்களையோ இல்லை கேள்வி கேட்பவர்களையோ ஏன் அவன் சந்திக்க மாட்டேங்கிறான்? அங்கதான் நிக்குது. அவன் என்னைக்கு வந்து அந்த நடிகர் அப்படிங்கிற பிம்பத்துல வெளில வரானோ அன்னைக்கு இருக்குது அவனுக்கு. அது வரைக்கும் மக்களை ஏமாத்தலாம்னு நினைக்கிறான். இல்லை நீ என்னத்தை அவனை டீகோட் பண்றது? அடிச்சும் பார்த்தாச்சு, அவன் என்ன என்னென்னவாலும் பண்ணி பார்த்தாச்சு. அவன் வந்து மேடை போட்டு அழுகுறான். இன்னும் என்ன சார் பண்ண சொல்றீங்க? போன தடவை என்ன எல்லாரும் தற்கொலை சொல்றாங்கன்னு அழுகுறான். இந்த வாட்டி வந்து உங்களுடைய ஆளுங்கள்லாம் அனுப்பிச்சு என்னை வந்து அரசியல் பேசலைன்னு சொல்ல வைக்கிறீங்கன்னு அழுகுறான். இன்னும் அடுத்த தடவை என்ன அழுவான்? இப்போ பங்களா விட்டு ஏன் வரமாட்டேங்கிறேன்னு கேட்குறோம். இப்போ அடுத்த தடவை அதுக்கு வந்து ஏதாவது சொல்லி அழுவான் போல இருக்கு. என்ன ஏன் வெளில வரலன்னு கேட்குறீங்க? நான் வருவேன், எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னு போல இருக்கு. அமித்ஷா சொன்னார்ல, நான் இப்போ வந்து சொல்ல மாட்டேன். ஏன்டா வந்து தேர்தல் ஆணைய சட்டத்தை எல்லாம் மாற்றினீங்க அப்படின்னு கேட்டா நான் இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்லுவேன், எனக்கு எப்போ தோணுதோ சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. சார் ரொம்ப சிம்பிள் இதான் சார். அவன் எதுக்குமே வெளில வராமல் என்ன சிஎம் ஆக்குங்கன்னு சொல்கிறான்ல, அப்போ அவன் நிஜமாலுமே எவ்வளோ பெரிய சைக்கோ பார்த்தாரு. இதுக்கு மேலே அவனை பற்றி நான் என்ன சொல்லி அவனை வந்து நான் இன்னும் கேட்கறதுன்னு எனக்கு தெரில. இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிபதி உத்தரவை அமல்படுத்தலன்னு சொல்லி ஏற்கனவே அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள். நீதிபதியே சொல்கிறாரு, ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறாரு, என்னுடைய தீர்ப்பை யாருமே மதிக்க மாட்டாங்க, கலெக்டர் எல்லாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும்னு சொல்லி மதுரை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தீக்குளிச்சதாக நேற்று ஒரு தகவல் இருக்குது. அண்ணாமலை உள்ளிட்டவர் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க, அந்த அவசரப்பட்டு முடிவெடுக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் அண்ணாமலை உடனே ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அந்த மரணம் அப்படிங்கிறது உண்மையாகவே விசாரிக்கப்பட வேண்டியது. ஏன்னா லாவண்யாங்கிற ஒரு குழந்தை இறந்த பொழுது அந்த மரணத்தை வைத்து மிக கேவலமான ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும்னு வேலை செஞ்சவன் அண்ணாமலை. இப்போ ஒருவர் வந்து சூசைட் பண்ணிட்டு இருக்கிறாருங்கும்போது அதை இதோட கோக்குறான் அப்படிங்கும்பொழுது அண்ணாமலை உட்பட எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இப்போ ஒரு பெண் பாதிக்கப்பட்ட போது கோர்ட்டே காரி துப்பி அமைச்சிருக்கு அண்ணாமலை. அண்ணாமலை என்ன சொல்றாரு, அந்த இன்னொருத்தர் இருக்காரு, இன்னொரு சார்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரியும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, அரசு வெளியிடனா நானே வெளியிடணும். ஆனா இன்னுமே அவன் வெளியிடாம உட்காந்துன்னு இருக்கிறான். அப்போ பெண்கள் ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டுருச்சு, அதை வச்சு இவன் எந்த அளவுக்கு ஒரு பிளே பண்றான், ஒரு மட்டமான ஒரு கேம் அவன் பிளே பண்றானோ அண்ணாமலைங்கிறவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனா இருக்கணும். அந்த மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறேன். பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் வந்து இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எந்த உயிராக இருந்தாலும் மதிக்கப்படணும். அவருடைய உயிரிழப்புங்கிறது அந்த குடும்பத்திற்கு ஒரு மிக பெரும் பாதிப்பு. அதை வைத்து அரசியல் பண்ணவே கூடாது. ஆனால் அண்ணாமலை அரசியல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையும் சேர்த்து விசாரிக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் அண்ணாமலை இப்படி சொல்லிட்டு எந்த எவிடன்ஸுமே கொடுக்கலங்கன்னு கேஸ் போட்டபொழுது கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா,
இவன் வேலை வெட்டி இல்லாம எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பான் அண்ணாமலை, அதையெல்லாம் நாங்க விசாரிக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அது கோர்ட்டுக்கு டைம் வேஸ்டா இருக்கலாம், ஆனா இந்த சமூகத்துக்கு கேடு இல்லையா? அப்போ இவன் அந்த ஒருத்தர் இறந்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த இறப்பில் ஏதாவது ஒரு மர்மம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாவண்யாங்கிற குழந்தை பர்சனல் ரீசனால சூசைட் பண்ணிக்கும் போது அது வீடியோ எடுத்து வெயிட் பண்ணி வெட்டி ஒட்டி எல்லாம் ரிலீஸ் பண்ண கும்பல் தான் இந்த அண்ணாமலை கும்பல். அப்போ பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் அவராக தற்கொலை செய்து கொண்டாரா, அல்லது இந்த சங்கி கும்பல் ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி தற்கொலைக்கு தள்ளியதா, இதை வைத்து திருப்பரங்குன்றத்துல ஏதாவது ஆதாயம் தேட முடியுமான்னு பாக்குறாங்க. அது ஒரு மிக பெரும் ஆபத்தாக இருக்கும். அதனால சங்கி கும்பலை கூப்பிட்டு நல்லா தட்டி தடவி விசாரிக்கணும் போலீஸ் துறை அப்படிங்கிறத நான் கேட்டுக்க முடியும். நன்றி தோழர், நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.